அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. எல்லாம் நலமா இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஒரு ஹதீஸ் தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, அது அரபியில் வாசிக்கிறேன், கேளுங்க. முஆவியா பின் ஹைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியதாக தாம் செவியுற்றதாக அவர் அறிவிக்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு சொன்னாங்க: வைலுல் லில்லதி யுஹத்திஸு பில் ஹதீஸி லியுத்ஹிக பிகில் கௌம ஃபயக்திபு வைலுல்லஹு வைலுல்லஹு. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு சொல்லியதாக அவர் செவியுற்றதாக சொல்கின்றார். ஒருவர் ஒரு சமுதாய மக்களை, அதாவது மக்களை சிரிக்க வைப்பதற்காக பொய் சொல்கின்றாரே, அவருக்கு நாசம் உண்டாகட்டும். அல்லது வயல் என்றதுக்கு நரகம்தான், அவருக்கு நரகம்தான் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் சொல்கிறாங்க, வயலுள்ளவு. மீண்டும் சொல்கிறேன், அவருக்கு நரகம்தான். மீண்டும் சொல்கிறேன், அவருக்கு நரகம்தான். அதாவது இதில் என்ன நீங்கள் விளங்கிட்டீங்கன்னு சொன்னால், ஒருத்தரை சிரிக்க வைக்கிறதுக்காக பொய்யான ஒரு தகவலை சொல்கிறது, பொய் சொல்லி சிரிக்க வைக்கிறது. இது மாதிரி சிரிக்க வைக்கிறது கூடாது. ஒருத்தரை பொய் சொல்லி சிரிக்க வைப்பதோ அல்லது நீ பொய் சொல்வதன் காரணமாக அவரை பயமுறுத்துவதோ ரெண்டுமே கூடாது. விளங்குச்சா? இப்போ சிறுவர் சிறுமியரே உங்களுக்கு விளங்குதா? அதாவது நீங்கள் யாரையாவது ஒருத்தரை சிரிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க, அப்படி சிரிக்க வைக்கிறதுக்காக பொய்யான தகவலை சொல்கிறது. உதாரணமாக நீ எக்ஸாமில் 100 மார்க் வாங்கிட்டப்பா அப்படின்னு சொல்கிறது. அவன் சிரிச்சுக்கிட்டே போய் பேப்பரை வாங்கி பார்ப்பான், பார்த்தாக்கா மார்க்கு குறைவாக இருக்கும். இது மாதிரி ஏதாவது ஒன்று, உங்கள் வீட்டில் இப்படி இது டிவி வாங்கிட்டாங்கடா, இது வாங்கிட்டாங்க, அது வாங்கிட்டாங்கன்னு ஒரு பொருளை சொல்கிறது, ஆச்சரியமான ஒரு பொருளை சொல்கிறது. அவன் சந்தோஷமாக போய் பார்ப்பான், பார்த்தா அங்கே ஒன்றும் இருக்காது. அவனை பார்த்து மற்றவங்களாம் சிரிப்பாங்க. அல்லது வகுப்பறையில் ஏதாவது தவறான ஒரு பொய்யான தகவலை சொன்னாக்கா எல்லாரும் அவனை பார்த்து சிரிப்பாங்க. இது மாதிரி சிரிக்க வைப்பதற்காக ஒரு பொய்யை சொன்னால் அவருக்கு நரகம்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். இது திர்மிதி அப்படிங்கிற நூலில் 2237வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே இனிமேல் இது மாதிரி நீங்கள் செயல்படுவீங்களா? அதாவது பொய் சொல்லக்கூடாது, இது போன்று நீங்கள் செயல்படக்கூடாது, அதாவது இது மாதிரி செய்யக்கூடாது. அதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். பயனுள்ள இந்த செய்தியை உங்களுடைய நண்பர்கள், உறவினர் எல்லாருக்கும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.